தினமும் இட்லிக்கு சாம்பார் சட்னி அப்படி செஞ்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இது போல் டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாளைக்கு வந்து இட்லி குருமா வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. திருப்பி கூட 2 இட்லி வந்து சாப்பிட்றவங்க கூட திருப்பி 4 இட்லி சேர்த்து சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக மனமாக இருக்குங்க இது. பாருங்கள், சுட சுட இட்லியோட நம்ம அந்த குருமாவை பரிமாறி கொடுத்தோம்னா குழந்தைங்க அவ்வளோ நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. பார்க்கவே அவ்வளோ அட்ராக்ஷனாக சாப்பிடணும் போலயே தோன்ற அளவுக்கு வந்து நம்மளுக்கு இந்த இட்லி குருமா வந்து இருக்குங்க. சுவையான இட்லி குருமா வந்து நம்மளுக்கு சூப்பராக கூட 2 இட்லி சாப்பிடணும் அளவுக்கு டேஸ்ட்டாக இது போல் எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லி போட்டு ஃபுல் வீடியோ லிங்க் வந்து நான் இது கூட கொடுத்துருக்குறேங்க. தேவைப்படுச்சுன்னா நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் வந்து நாம் சந்திக்கலாங்க. எல்லாம் ரேணுகா வீட்டு சமையலை பிடிச்சிருந்துச்சின்னா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றிங்க.